ஹாய், இன்னைக்கு ஹெல்தியான ஒரு பனானா கேக் தான் வந்து பார்க்க போகிறோம். நோ மைதா அண்ட் நோ ஒயிட் சுகரோட கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி நான் மாயனுக்கு அடிக்கடி இந்த பனானா கேக் தான் வந்து பண்ணி கொடுப்பேன். ஒரு 3 நல்ல பழுத்த பனானா எடுத்துக்கோங்க. அது கூட ப்ரௌன் சுகர் போட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஒரு முட்டை, அது கூட அன்சால்டட் மெல்ட் பண்ண பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். என்னென்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத கீழேயும் கொடுத்துருக்கேன், இல்லை ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் காமிச்சிருக்கிறது ஒரு 4 to 5 பீப்புளுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேன். அந்த மெஷர்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவை ஆட் பண்ணிவிட்டு அது கூட பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும். நல்லா போட்டு பீட் பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து நல்லா ஹார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், எனக்கு அது ஆட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பட்டர் தடவின டின்னில் வந்து நம்ம இதை வந்து போர் பண்ணிவிட்டு நல்லா லெவல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 170 டிகிரி செல்சியஸில் வந்து ஒரு 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான பனானா கேக் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பை.